வணக்கம். நான் ஆர் பூர்ணச்சந்திரன், டிஎன்சிஏபி வாராவிலேருந்து நான் பேசுகிறேன். இன்றைக்கி தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை வெளியிட்டுது. அதாவது வீட்டு வரி, தண்ணீர் வரி, தொழில் வரி இது எல்லையை காக்கும் வீரர்களுக்கு விலக்கு அப்படின்னு சொன்னது. பட் ஆனால் எல்லையை முழுமையாக பாதுகாக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு விவரத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ பதிவு. உண்மையிலேயே இந்திய எல்லையை காவல் காப்பது இந்தியன் ஆர்மியா இல்லை மத்திய ஆயுத காவல் படையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக விவரிக்க போகிறோம். சரிதானா? இப்போது இந்த மத்திய ஆயுத காவல் படை எங்கெல்லாம் பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குஜராத்தில் ஸ்டார்ட் ஆகி, அப்புறம் ராஜஸ்தானில் ஸ்டார்ட் ஆகி, அப்புறம் பஞ்சாபுக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் பாதுகாக்குது. ஸோ இதை எல்லாமே கவர் பண்ணதை பார்த்தீங்கன்னா எல்லை பாதுகாப்பு படை அப்படிங்கிற பிஎஸ்எஃப், அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்போம். சரிதானா? அந்த பக்கம் சீனா சைடு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் இருக்குது ஐடிபிபி கவர் பண்ணுது. அதாவது இந்தியன் தீபக் பார்டர் போலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவும் இந்திய மத்திய காவல் படையில் பணி புரியக்கூடிய இந்த படை தான் இந்த சீனா பார்டரை கவர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி அந்த ஒரு கவர் பண்ணுது. அது எதை கவர் பண்ணுது பார்த்தீங்கன்னா, நேபாள பார்டர் அப்படிங்கிற ஒரு எல்கையை பாதுகாக்குது. அப்போ இதுவும் எதில் வருது எஸ்எஸ்பி அப்படின்னு சொன்னால், சாஸ்திரிய சீமாப்பல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாஸ்திரிய சீமாப்பல் இதுக்குடைய முழு பேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பின்னு நம்ம சொல்கிறோம். சரிதானா? இதுவும் மத்திய காவல் ஆயுத காவல் படை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். சரிதானா? அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பார்டர் எல்லாம் கவர் பண்ணி வரக்கூடியது. சரிதானா? இதெல்லாம் மியான்மர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா பர்மா பார்டர்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏஆர்னு சொல்லுவோம், அசாம் ரைபிள் அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவு. இது எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் மத்திய காவல் ஆயுதப்படையில் இதுவும் காவல் பார்க்குது. இப்போ உண்மையிலே நம்முடைய சூழ்நிலைகள்லாம் பார்த்து அரசாணைகளை எல்லாமே வெளியிடுறாங்க. ஸோ எல்லையை காப்பது. இப்போ இதில் பங்களாதேஷ் பார்டரை ஃபுல்லாகவே கவர் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்திய எல்லை பாதுகாப்படைங்கிற பிஎஸ்எஃப், அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முழுக்க பாதுகாத்து வருது. இதனுடைய எல்லைகளுடைய அளவு பார்த்தீங்கன்னா 4096 கிலோமீட்டரை தனியாக மத்திய ஆயுத காவல் படை இதை பாதுகாக்குது. ஸோ இதனால தான் நம்ம சொல்கிறோம், எல்லைகளை பூரா பாதுகாக்குது பார்த்தீங்கன்னா மத்திய காவல் படைக்குள்ள பிரிவுகள் மட்டுமே, அந்த 7 பிரிவுகள் உள்ள பிரிவுகள் மட்டும்தான் இதை முழுக்க பாதுகாக்குது. ஆனால் செய்தித்தாள்களையும் அமைச்சர்களும் பேசும்போது பார்த்தீங்கன்னா இராணுவம் பாதுகாக்குது. உண்மையிலே இந்த இராணுவம் எத்தனை கிலோமீட்டர் பாதுகாக்குது? அதே மாதிரி இந்திய பாகிஸ்தான் எல்லைப்பகுதி, இந்திய பங்களாதேஷ் பகுதியில் இடைப்பட்ட பில்லர் டு பென்சிங் வரைக்கும் உள்ள இடம் இவங்களுக்குலாம் உண்மையிலே எவ்வளோ இடம் இருக்கு உள்ள அப்படிங்கிறது தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. இவங்க எத்தனை நாள் அதில் உள்ளே போய் டூட்டி பார்த்துருக்காங்கன்னு தெரியாது. மத்திய காவல் படை எவ்வளோ நாள் டூட்டி பார்க்கனா 24 ஹவர்ஸும் ஒரு செந்திரி அங்கே நிப்பாட்டுது. 24 மணி நேரமும் டூட்டி பார்க்கக்கூடிய ஒரு மத்திய ஆயுத காவல் படையை ஆனால் இந்த அரசாங்கம் எதுலேயுமே கண்டுகொள்வதில்லை. இதே மாதிரி இன்னொன்று குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய இந்திய மக்களுக்கும் அறிவதில்லை. பொதுவாக எல்லாருமே இராணுவம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இராணுவம் வேறு, மத்திய ஆயுத காவல் படை வேறு என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோ மூலம் முழுமையான ஒரு நோக்கம் அப்படிங்கிறதை தான் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். சரிதானா? மொத்தத்தில் காஷ்மீரில் மட்டுமே இந்த ஆர்மிங்கிறது 1000 கிலோமீட்டர் மட்டுமே கிட்டத்தட்ட கவர் பண்ணி டூட்டி பார்க்கக்கூடிய இவர்களுக்கு எல்லா வகையான செலவுகளும் வழங்குகிறது முப்படை என்று சொல்லக்கூடிய இந்த டிஃபென்ஸுங்கிறதுக்கு. ஆனால் மத்திய ஆயுத காவல் படைகளுக்கு கிட்டத்தட்ட 15006 கிலோமீட்டர், அதாவது 67 கிலோமீட்டர், 15067 கிலோமீட்டர் மொத்தம் கவர் பண்ணக்கூடிய மத்திய ஆயுத காவல் படைக்கு எந்த விதமான நலன் திட்டங்களையும் இந்த அரசும் வழங்குவதில்லை, இந்த மத்திய அரசும் வழங்குவதில்லை. இந்த அமைச்சர்களும் அதை பற்றி இன்னும் புரிதல்கள் இல்லை என்பதுதான் இந்த நிதர்சனமான உண்மை என்பதை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெளிவாக்குகிறேன். நன்றி, வணக்கம்.